நாம என்னைக்கு தண்ணி மொள்றதுக்கு வாரமோ அன்னைக்கு தான் ஊர்ல இருக்கிற மொத்த பொம்பளை ஆளுங்களும் கிணத்தடியிலேயே நின்று கிடப்பாளுங்க. என்ன தான் அப்படி பேச்சு வாங்களோ. அப்புறம் இதில் லொல்லு வேற பேச்சுவாளுங்க. பொண்டாட்டிக்கு வேலை செய்ய வைக்கிறான், தண்ணி மொண்டு வைக்கிறான், ஊட்ட கூட்டி வைக்கிறான், ஜாமானத்துக்கு கழுவி வைக்கிறான்னு. இவங்க கண்ணில் படாமல் போயிடணும்னு பார்த்தா மொத்த ஆளுங்களும் இங்கேயே நின்றுக்கிறாங்கப்பா. என்னப்பா சுரேச்சு, தோள் மேல ஒன்று கையில் ஒன்று 2 குடம் தண்ணி தூக்கிட்டு போற. போன வாரம் பக்கிட்ட வாயிலேயே கடிச்சு தூக்கிட்டு போனீல, அதெல்லாம் நான் கேட்கவா செஞ்சேன். வந்துட்டாங்க கேட்கறதுக்கு. ஆமாண்ணே, வீட்டுல தண்ணியே இல்லை. சரி சோறாக்குறதுக்கு சாமான வளர்க்குறதுக்கு ஒன்றுத்துக்கும் தண்ணி இல்லை. அதான் வாரீங்களா 2 நட சேர்ந்து விட்ற மொண்டுட்டு போய் ஊற்றுங்க, எனக்கு தூக்கிட்டு போயிட்டு சேர்ந்து எடுக்கிறதுக்கு நேரம் ஆகும்னு சொன்னான். சரி ஆஃபீஸ் போகிறதுக்குள்ள 2 தொட்டி மொண்டு ஊற்றி நப்பிட்டு போகலான்னு வந்தேன். சரிப்பா சரிப்பா, என்னைக்கு இல்லாமல் இன்னைக்கு தண்ணி தூக்கிட்டு இருக்கிறியா அதான் கேட்டேன். நம்மளுக்கெல்லாம் அது பழக்கிட்டு பார்த்துக்க. நான் அப்போ தான் குடத்தை இறக்கி வச்சுட்டு வாரேன். அப்படியாண்ணே, சரி செய்யறதுனால என்ன விடுங்க. அவங்களும் ஒத்தையிலேயே கிடந்துக்கிட்டு எத்தனை வேலையை செய்வாங்க. நாம் போகிறதுக்குள்ள ஏதோ 1-2 வேலையை செஞ்சால் சட்டுன்னு சோத்தியாச்சும் ஆக்கி தருவாங்க. நேரமாக ஓடி போயிடலாம் ஆஃபீஸுக்கு. இல்லைன்னா மேனேஜர் வேற கத்தி தொலைவான். ஆமாப்பா, அவன் ஒரு இம்சை. என்ன நெட்டவள்ளி புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்து தண்ணி மொண்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? சேர்ந்து விட விட தம்பி கொண்டு போய் ஊத்துறாப்புல. ஆகட்டும் 2 பேரும் மொண்டா தான் இந்த தண்ணி மொண்டு சேர்த்த முடியலன்னா ஒத்தையிலேயே எவ்வளோ மொண்டு கட்டுப்படி ஆகும்? ஆமாம் பத்திராளி அக்கா, ஒரு ஆள் ஒன்றும் முடியல, இடுப்புலாம் வலி எடுத்துக்குது. நீங்கள் என்ன இப்போ தான் தலைச்சி விட்டுக்கிறீங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தியா, நேரமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தலை சிக்கு உடச்சி விட்டா தான் கொஞ்சம் காயின்னு வெளியே நின்றுட்டு அப்படியே சீ விட்டுக்கிட்டு இருக்கிறேன். உள்ளே ஒரே முடியாக கிடக்குது. என்ற வீட்டில் வேற பேச்சுறா அப்படி உள்ளே சீவி விட்டுறீங்க அப்படின்னு. அதான் சரி வெளியே சீ விட்டுட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் காத்தோட்டமாக நின்றுட்டு இருந்தால் அந்த முடியும் காயும் பார்த்தியா, உள்ளே இருந்தால் சதச்சதன்னு அப்படியே தலைவலி பிடிச்சிக்குது. ஆமாக்கா அதுவும் சரிதான். நம்ம 10 மணி என்னமோ தேங்காய் மூடி ஒன்று தூக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எக்கோ ஒரு மூடி தேங்காய் என்னத்துக்கு? தானட்டவளி கத்திரிக்காய் கூட்டு அப்படியே ஆட்டி வச்சு விடலான்னு பார்த்தா வீட்டில் தேங்காய் ஒன்றுத்தையும் காணும். நம்ம கீதா கிட்ட தான் போய் ஒரு தேங்காய் தான் கொடுன்னு அவள் எங்கக்கா நானும் அரைச்சி ஊற்றிவிட்டு இந்த அரை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன்னு எடுத்து கொடுத்தா அதான் வாங்கிட்டு போய் குழம்புக்கு அரைச்சி ஊற்றலான்னு போயிட்டு இருக்கிறேன். தேங்காய் என்கிட்ட கூட இருக்குது, கொஞ்சம் சொல்லியிருந்தீங்களா நானும் ஒரு தேங்காயவே கொடுத்துருப்பில்ல. நானும் வீட்டில் போய் கூப்பிட்டு பார்த்தா ஒன்றும் ஆளை காணும். சரி கீதா தான் அவள் வெளியே வாட்ச கூட்டிக்கிட்டு இருந்தா அப்படியே கேட்டு பார்த்துட்டு வாங்கிட்டு ஓடியான்ட்டு நெட்டவள்ளி. பார்த்தா நீங்கள் தண்ணி சேர்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீயும் தம்பி மொண்டுட்டு இருக்கிறீங்க. ஆமாக்கா, ஒரு தான் ஒத்தால எம்பிட்டு தண்ணி மொண்டு எல்லாம் புழங்குறது. இன்றைக்கி வேறு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்களா, ஊடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டுமா தண்ணி ரொம்ப தேவைப்படும். சரி ஆஃபீஸுக்கு தான் இன்னும் நேரம் கிடக்குதே, கொஞ்சம் மொண்டுட்டு வந்து ஊற்றிப்பிட்டு போங்கன்னு தான் கையோட கூட்டிகிட்டு வந்தேன். நான் வரவே மாட்டேன் அப்படின்னுங்க, நான் கையோட பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து 10 பானை மொண்டு ஊற்றிப்பிட்டு போங்கன்னு கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாப்போ தண்ணி எம்பிட்டு இருந்தாலும் பற்ற மாட்டேங்குது. ஒருத்தர் கக்கூச்சி போயிட்டு வந்தாங்களாவே 1.5 குடத்தை காலி பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் பல்ல வளர்க்குறேன் அதை வளர்க்குறேன்னு போனாங்களா 2 குடம் 3 குடத்தை முடிச்சு விட்டு வந்துடுறாங்க. மொண்டு தண்ணி சலிக்க முடியல. ஏன் நட்டவள்ளி, என்ன மாதிரி ஆடு மாடெல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா நீ என்னத்த சொல்லுவிய? அதே எம்பிட்டு தண்ணி குடிக்கும் தெரியுமா? ஒரு நாளைக்கு 20 பானை தண்ணி தேவைப்படுது. மாடு அம்பிட்டு தண்ணி குடிக்கும். இன்னும் ஆடு வேற, அதுக்கெல்லாம் மொண்டு சமாளிக்கிறதுன்னு நீ ஒன்றும் வச்சுக்கிறவே மாட்டியாட்டுங்குதே. ஐயோ அதெல்லாம் நம்மளால முடியாது பத்திராளியாக்கோ. அதனால தான் நான் ஆடு வச்சுக்கிறதில்ல மாடும் வச்சுக்கிறதில்ல. வீட்டுக்கே நம்மளால வேலை செய்ய முடியல, இதில் எங்கே அதெல்லாம் போய் வளர்த்துக்கிட்டு பில்லு பிடிங்கிட்டு. அத்தானே நீயே ஒரு சோம்பேறி கழுத, நீ எங்கே அதெல்லாம் பண்ண போகிற? ஏங்க மாதம் நின்றுட்டு இருக்காமல் பட்டுன்னு போயிட்டு வாங்க. இன்னும் ஒரு 5-6 நடை வந்து மொண்டு ஊற்றி வைப்பாங்க. சேர்ந்து உடம்பு மொல்ல போயிட்டு இருந்தால் என்னைக்கு மொண்டு சேர்த்துறது? ஏட்டி நெட்டவள்ளி, ஒரு குடமா இருந்தா கூட பரவாயில்ல, 2 நான் தூக்கிட்டு போயிட்டு வரணும் இல்ல. ஓடணும்னா தான் குடத்தை தூக்கி எஞ்சிவிட்டு. ஏன் நட்டவள்ளி அந்த தம்பியை போட்டு ராவடி கட்டுற? அவர் ஆஃபீஸுக்கு போகிறத விட்டுட்டு உனக்கு தண்ணி பிடிச்சி ஊற்றுறதே பெருச்சு, இதில் வேற ஓடியான்னுக்கிட்டு. அம்பிட்டு தண்ணி தேவைப்படுத்தில்ல பத்திராளியாக்கோ. ஒத்தையாளாக கிடந்து எம்பிட்டு நானும் ஒரே ஆளாக மொண்டுக்கிட்டு முடியும். கொஞ்சம் போகிறதுக்குள்ள மொண்டு ஊற்றிட்டு போட்டோம், என்ன இப்போ குறைஞ்சா போயிடுறாங்க. சுரேஷ் தம்பியாச்சும் உனக்கு மும்பிட்டு தண்ணி பிடிச்சி ஊத்துறா. அப்படி எங்க வீட்டு மனுஷலாங்கிறாங்க பாரு, ஒரு குடத்தை கையில் தீண்ட மாட்டாங்க நெட்டவள்ளி. நீங்கள் அப்படி பழக்கி வச்சுக்கிறீங்கக்கா, அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள் தான் உருட்டி மிரட்டி வேலையை வாங்கணும். அதுவும் சரிதான். சரி நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டுனா கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருப்பேன். அந்த பிள்ளைங்க வேறு காலேஜுக்கு நேரம் ஆகிட்டுமா போய் அங்கே ஞாயிற்றுக்கு நின்றுக்காதன்னு தான் சொல்லியே விட்டாங்க. நான் போய் இந்த குழம்புன்னா ஆட்டி தாளிச்சு விடணும். சரி நான் அப்புறமேட்டுக்கு வாரேன் என்ன. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, உங்களுக்கு நேரம் ஆகிட்டு.
ஏக்கா அப்புறம் சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆச்சா இனிமே தான் போய் செய்யணுமா? இல்லை நெட்டப்பள்ளி, காலையில் எழுந்திரிச்சும் ஊடு மரமெல்லாம் வலிச்சு போட்டு இனிமே தான் போய் சோறு உல வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியல. இனிமே தான் பார்க்கணும் என்ன செய்யறதுன்னு. அது சரி.